நான் இன்னைக்கு சம்பாதிக்கிற காசு எனக்கு என்னுடைய 65 வயசுக்கு மேல சம்பாதிக்க முடியாதப்ப நான் இருக்க போறதுக்கும் சேர்த்து நான் இப்ப சம்பாதிக்கிறேன். கண்டிப்பா ஆமா. அதுக்கப்புறம் நம்மளால அதாவது சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாடி மைண்ட் அண்ட் டைம். உங்களுக்கு பாடி வேணும், மைண்டு நல்லா இருக்கணும், டைமும் இருக்கணும். ஒரு 70 வயசுக்கு மேலே நம்மளுக்கு போதும் நாயுடு இதெல்லாம் நம்மளுடைய பாடி ஒத்துழைக்காது. பாடி ஒத்துழைச்சா மைண்டு ஒத்துழைக்குமா தெரியாது. அப்போ டைம் இருக்கும் நிறைய. இப்போ நமக்கு டைமே இல்லை, ஓடுன்னு ஓடுறோம் பணத்துக்காக. அதான் இப்போ நீங்கள் நல்லா சம்பாதிக்கும் போதே சேர்த்து உங்களுடைய 70 வயசுக்கு மேலே உண்டான தேவைகளை இப்போ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பே பண்ணிக்கோங்க 10%. ரிட்டையர்மெண்ட்டுக்கு நாம தான் நம்மளுக்கு பே பண்ணிக்கணும். யாரும் எந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்குது. பட் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் எங்கெங்கே பென்ஷன் கிடைக்கிறது? ஸோ நாங்கள் அதுக்கும் இப்போ சேர்த்து அதனால தான் அட்வைஸ் பண்ணுறோம். ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, ஒரு மென்டர் ஃபினான்ஷியல் நல்லா சம்பாதிச்சுட்டு அப்புறம் கடைசியில் நான் இப்போ கஷ்டப்படுறவங்களையும் பார்க்குறேன். இல்லாட்டி அசெட்டை நிறைய வாங்கி போட்டுருவாங்க, பெரிய பெரிய வீடுகளாக வாங்கி போட்டுருவாங்க. ஆனால் நமக்கு 70 வயசுக்கு மேலே என்ன தேவை? கேஷ் ஃப்ளோ. அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கோ இல்லை உடுத்துறதுக்கோ இல்லை நம்ம பேர குழந்தைங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னாலும் நமக்கு பணம் இருந்தால் தாங்க மதிப்பு. அவ்வளோதான். அதான் சொல்லுவேன் நான். டிக்னிஃபைடாக நீங்கள் லாஸ்ட்டில் எண்டில் நல்ல நம்மளுடைய டெத்து டிக்னிஃபைடாக இருக்கணும், க்ளோரிஃபைடாக இருக்கணும்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும். ஃபைன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல மேம், பணம்லாம் முக்கியம் இல்லை, அன்பு முக்கியம், ஆட்கள் முக்கியம், இதுதான் முக்கியம், பணம் செகண்டரி தான், பணம்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்கிற ஒரு மைண்ட் செட்லையும் பீப்புள் இருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அவங்களுக்கு கான்ட்ராரியாக இருக்காதா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அன்பு முக்கியம்தான், அரவணைப்பு முக்கியம்தான். அந்த அன்பை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதை பெறுற நிலையில் இருக்கணும்ல, வாங்குற நிலைமையில் இருக்கணுமே. நீங்கள் என்னுடைய அன்பு இப்போ என் பையனுக்கு என்னோட அன்பு மட்டும் போதுமா? அப்போ நான் அவனை டிபெண்ட் பண்ணி இருந்தேன்னா அந்த அன்பு வேறுபடும் இல்லையா? இல்லைங்களா? இப்போ நானும் கொடுக்குற நிலைமையில இருந்து அவனும் கொடுக்குற நிலைமையில இருக்கும்போது அன்பு கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இது பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா கண்டிப்பாக அது ஒரு ரிசோர்ஸ் தாங்க. எப்படி டைம் ஒரு ரிசோர்ஸோ அது மாதிரி மணி இட்ஸ் ஆல்சோ எ ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை நம்ம எப்படி செலவு பண்ணுறோம், எப்படி சேர்த்து வச்சுக்கிறோங்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு மென்டர் கண்டிப்பாக தேவை. இல்லை நம்ம சேவிங்ஸ் மட்டும்தாங்க, வேறு மென்டர் இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிற மரியாதையை பாருங்கள். அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் அவங்களை சார்ந்து இருக்கு. அதான் எங்கள் சார் சொல்லுவார், எனக்கும் மென்டார்ஸ்லாம் இருக்காங்க, ட்ரைனிங்ஸ்லாம் போகிற சார் சொல்லுவார், வயோதிக காலத்தில் சேர்ந்து வாழ்வது நல்லது, சார்ந்து வாழ்வது நல்லதா, யோசனை பண்ணுங்கள். கரெக்ட். அதாவது சில விஷயங்கள்லாங்க அந்த அனுபவப்பட்டவங்க சொல்லும்போது அது உளமாற நமக்கு வர்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க. இதே பாயிண்ட்டை யாருனாலும் சொல்லலாம், நான் கூட இப்போ பேசலாம். ஆனால் நான் எனக்கு தோன்றதை பேசுகிற மாதிரி இருக்கு, இப்படிலாம் இருக்கும் போல அப்படின்னு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அனுபவிச்சவங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க. இப்போ மேடமே ஒரு மாமியார், ஆனால் மேடமோட மாமியாரை மேடம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க சொல்கிறதுக்கு வேல்யூஸ் ஜாஸ்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் எனக்கு என் வயசில் இப்போ எனக்கு மேடம்க்கு ஒரு பாதி வயசு கூட எனக்கு கிடையாது. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் நான் அடுத்து கேட்க போகிறேன். நல்ல கேள்விகளாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒன்று மாத்திரம் ஆட் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதாவது ரூட்ஸுங்க. இப்போ ஒரு மரம் வளருது அப்படின்னா ரூட்ஸ் இருக்குது, அப்புறம் பிரான்ச் வரும், அப்புறம் அது இலை வரும், பழம், பூக்கள், இலை, பழம் எல்லாமே வருது. இந்த ரூட்ஸ் தாங்க அந்த அந்த 80+ இருக்காங்க பார்த்தீங்களா இன்னைக்கு. அவங்க ரூட்ஸ் நம்ம அவங்கள கட் பண்ணி விட்டுட்டோன்னு வைங்க, உங்களால் தழைக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த ரூட்ஸை வாட விடலாமா? நம்ம விடக்கூடாது. யோசிச்சு பாருங்க. ஃபைன். சரி மேம், இப்போ நீங்க சொன்னீங்க சம்பளம் ஏறும்போது செலவும் ஏறுதுன்னு. ஆனா இப்போ எனக்கு சம்பளம் கம்மியா இருக்கும்போது நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் சம்பளம் ஏறும்போது அதே வீட்டில் என்னால் வாடகைக்கு அப்போ இருக்க முடியும். ஆனால் நான் வாண்டடாக என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக வாழணும்னு நினச்சி என்னுடைய வீடை மாற்றுறேன். அப்புறம் நான் ஒரு 2 வீலர் வச்சுருக்கேன்னா ஒரு காருக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். கார் தேவை இல்லைனாலும் கூட. இப்போ இந்த மாதிரி தேவை இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செலவு, நம்ம தேவைன்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய செலவு அந்த காலத்தில் இருந்திருக்காது. அப்போ இப்போ அந்த விஷயம் இருக்குது. இப்போ இதை எப்படி மேம் நம்ம டேக்கிள் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் மணி இஸ் அ மைண்ட் செட்னு சொன்னனால நான் கேட்குறேன், இந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது எப்படி? அதாவது ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஸ்டேட்டஸ், மேல் ஈகோ சொல்லலாம், ஃபீமேல், யாரா ஒருத்தர் 2 பேரில் ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகணும் இல்லையா? நமக்கு இதெல்லாம் தேவையில்லையே. இது அவங்களா இண்டிவிஜுவல் டெசிஷன் தான், அவங்களா தான் முடிவு பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி தேவை அல்ல, கொஞ்சம்
நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறதா. இட்ஸ் அ ஹியூமன் நேச்சர். அப்போ நீங்கள் பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், சொந்த வீடாக வாங்குறது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு கனவு இருக்கும், எனக்கு சொந்த வீடு வாங்கணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும். கல்யாணம் பண்ணியாச்சுன்னா என்ன, சொந்த வீடு, காரு, 2 பிள்ளைங்க, குட் எஜுகேஷன், நான் வேர்ல்டில் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுப்பேன் என் குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் எல்லாருடைய கனவாக இருக்கும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது உங்களுடைய ஃபைனான்ஸுக்கு உள்ள முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். இல்லை நான் பெருசாக போய் லோனை வாங்கி நான் கார் வாங்குறதோ, இல்லை நான் எவ்ரி டைம் வீடு வாங்குறதுக்கு நீங்கள் லோன் வாங்கலாம். தேர் ஆர் குட் டெட்ஸ் அண்ட் பேட் டெட்ஸ். வீடு வந்து ஒரு சொத்து, அதோட வேல்யூவும் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக வாடகைக்கு போகிறதுக்கு பதிலாக சொந்த வீடாக வாங்கிட்டு அதை இஎம்ஐயில் பே பண்ணலாம். வேறஸ் நான் பெரிய கார் வாங்குறேன் அப்படிங்கும்போது கார் இஸ் அ லைபிலிட்டி, அது டிப்ரிசியேஷன் தான் போகும். வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வேல்யூ அதிகரிச்சுட்டே போகும். வேற காருக்கு அப்படி இல்லையே. அப்போ எதுக்கு இந்த அனாவசிய செலவெல்லாம் நமக்கு நாமே கொஸ்டின் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு நான் வந்து 10,000 ரூபா தான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன், இப்போ நான் பெரிய கார் வாங்கினேன்னா 20,000 ரூபா போச்சு, என்னோட 10,000 ரூபா போச்சு எங்கேயோ இல்லையா. வேற நீங்கள் வந்து இதை நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து திருப்பி நான் அந்த இன்சூரன்ஸுக்கு தான் வருவேன் கரெக்டாக. ஏன்னா நான் அதிலேயே ஊறி போனதுனால, பெரிய வீடாக வாங்குங்க, எல்லாம் வாங்கிக்கோங்க, லோன் கூட எடுத்துக்கோங்க. அந்த லோனுடைய லைபிலிட்டி எவ்வளவு இருக்கோ அதை நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸில் கவர் பண்ணிடுங்க.